மாற்றத்துக்கான ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையில் தான் ஐக்கிய நாட்டு சபையே தமிழகத்திற்கு இவர்களுடைய சேவையை அவர்களுக்கு ஒரு வெகுமதி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஊழியர்களுக்கு வெறும் 5500 ரூபாய் தான் சம்பளம். ஒரு நாளைக்கு 183 ரூபாய் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தோசைன்னு இதைத்தான் அவர் செய்கிறார். இந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த தொழிலுக்கு தேவையான நோட் புத்தகம், பேனா, அவர்கள் செல்ஃபோனுக்கு போட வேண்டிய டேட்டா, அது ரீசார்ஜ் எல்லாத்தையும் அவர்கள் அதற்குள்ளேயே செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இது மிக மோசமான ஒரு கொள்ளை, ஒரு சுரண்டல். இதை முந்தைய அரசு செய்தது. நாங்கள் வலியுறுத்திய போது ஊதியத்தை உயர்த்தலாம் மற்றதெல்லாம் சொன்னார்கள், சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். புதிய அரசு வந்திருக்கிறது. நாங்கள் இவர்களுடைய பணியில் 2 மணி நேரம் தான் வேலை என்று சொல்லித்தான் வேலைக்கு எடுத்தார்கள். ஆனால் நடைமுறையில் 8 மணி நேரத்துக்கு மேல் வேலை வாங்கியிருக்கிறது. அரசு துறை, அரசு அலுவலர்கள் மற்றவர்கள் செய்ய வேண்டிய பல வேலைகள் இவர்கள் தலையிலே சம்பந்தப்படுகிறது. இதுதான் ஐசிடிஎஸ்க்கு தான் அது இப்படிப்பட்ட ஒரு மோசமான அணுகுமுறை அரசு பின்பற்றக்கூடாது. ஊதியத்தை வேண்டும். 2 இவர்களுக்கு வருங்கால வைத்திய கண்டித்து வர வேண்டும். 3 மருத்துவத்தில் பொது சேவை செய்கிற இவர்களுக்கு மருத்துவ சலுகைகள் இஎஸ்ஐ போன்ற திட்டங்கள் இவர்களுக்கு அமலாகிறது. இது எதுவும் அமலாகிறது. ஆகவே இவர்களை பொறுத்தவரையில் ஊதியம் என்பது ஒன்று, அவர்களுக்கு வேண்டிய சுயமரியாதை என்பது அரசு துணை செய்கிறார்கள். ஆகவே அரசு ஊழியர்கள் இருக்கிற அந்த அருகதை அவர்கள் பெற வேண்டும். அரசு ஊழியராக வேண்டும், சம்பளத்தை உயர்த்த வேண்டும், கடினமான வேலையை அவர்கள் வாங்குகிறார்கள், அந்த வேலையை குறைக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய தேவையான உபபொருட்களை அரசே வழங்கும். இப்படிப்பட்ட இந்த கோரிக்கைகள் தான் இதில் இருக்கிறது. மிக மிக சாதாரணமான கோரிக்கைகள். அரசு இன்றைக்கு செய்கிற எல்லா வேலையும் இப்படிப்பட்ட பெண்கள், இப்படிப்பட்ட திட்டப் பணியாளர்கள் செய்யக்கூடிய கடும் உழைப்பினால்தான் அரசு தன்னுடைய சேவை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அரசு மறக்கக்கூடாது. அந்த நன்றியை அவர்களுக்கு காட்ட வேண்டும். அந்த பொறுப்பை பெண்களுக்கு காட்ட வேண்டும். அதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன். சிஐடியை பொறுத்தவரையிலே இந்த கோரிக்கை ஏற்கப்படும் என்று எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு நியாயம் கிடைக்கவில்லை என்ற நிலை ஏற்படுமானால் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்று அரசாங்கத்துக்கு நான் பணிவுறுத்தினேன்.